இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஃபுட்டுக்கு நிறைய செலவு பண்ணுவோம் ஃபுட்டுக்கா சார். ஆமா. என்ன ஃபுட்டுக்கு என்ன செலவாகுது? அதாவது 2 பேருமே வேலைக்கு போறோம். அந்த ஃப்ரைடே வந்து சாட்டர்டே சண்டே லீவுன்ற அந்த மைண்ட் செட் ஆயிடும். ஆன உடனே ஃப்ரைடே நைட் வந்து கண்டிப்பா நல்ல டின்னர் வேணும். எவ்வளவு செலவு பண்றீங்க மாசத்துக்கு? மாசத்துக்கு வந்து 6000 ஆகும் சார். 6000 ரூபாய் ஃபுட்டுக்கு. இப்போ இவங்க வந்து சாப்பாடுக்காக நான் 6000 ரூபாய் செலவு பண்றேன் அப்படிங்கிறது அவங்களோட தொகையை சொன்னாங்க. அது அவங்க சேலரில இருந்து ஒரு சின்ன அமௌண்ட் இது. அப்படி நான் சாப்பாடுக்காக, அதாவது நான் வீட்டில் சமைக்க மாட்டேன், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன், அல்லது வாரத்துக்கு எனக்கு 2 முறை வெளியே சாப்பிட்டு ஆகணுங்கிறது நான் யோசிச்சிருக்க ஒரு பிளான். அதனால நான் வெளியே சாப்பிட்றேன், அதனால எனக்கு இவ்வளவு செலவாகுது. உணவுக்கு மட்டுமே எனக்கு அதிகமாக செலவாகுது. உதாரணத்திற்கு 10,000 ரூபாய்க்கு மேல எனக்கு மாதமானா உணவுக்கு மட்டுமே செலவாகுது அப்படின்னு சொல்றேன். கை தூக்கலாம், பார்த்துக்கிறேன். கீழே கொடுங்க. சார், நான் வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். ப்ரெஷராக இருந்தால் நான் சாப்பிட தான் சார் செய்வேன். இவங்கள மாதிரி வந்து முருங்காவெல்லாம் நினச்சி நல்லி எறும்புலாம் நான் சாப்பிடவே மாட்டேன். எஸ்கலேஷன் ஆச்சா ஒரு சிக்கன் ஆர்டர் போட்டுருவேன். நான் எஸ்கலேஷன் முடியறதுல சிக்கன் வந்துடும். எங்கள் ஆஃபீஸ் சுற்றி இருக்க டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபுட்டு இந்த கடையில் இருந்துச்சுன்னா நாங்கள் தான் ஆர்டர் பண்ணியிருப்போம். ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஆர்டர் பண்ணுவோம். ஒரு 10,000 சார் சாப்பிட்றதுக்கு மட்டும். என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் ஐ வில் ஸ்பெண்ட் சம் 10,000. ஃபுட்டுக்கு 10,000. நான் 40,000 ஏர்ன் பண்ணுறேன். 10,000 என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன். 10,000 எங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்துருவேன். இதான் சார், அவ்வளோதான். இதில் இல்லாமல் நான் என்னோட சேலரி இல்லாமல் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவேன். எப்படின்னா அடுத்த மாதத்துக்கு கிரெடிட் கார்டில் கடன் வாங்குவேன், அதையும் சேர்த்து கட்டுவேன். இப்படி சைக்கிளில் தான் சார் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நான் இப்படி கேட்குறேன், நீங்கள் சேவ் பண்ண வேண்டாம் நினைக்கிறீங்க? எதுக்கு சார் சேவ் பண்ணணும்? நான் இப்போ ஜாலியாக இருக்கேன் சார். இப்போ நீங்கள் நான் 40,000 சம்பாதிக்கிறேன், இல்லை இவ்வளோ செலவு பண்ணுறேன், நான் ஏன் சேவ் பண்ணணும், ஜாலியாக இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவங்களாம் சேவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அவங்கள பார்த்தா அவங்களுக்கு ஜாலியாக இல்லாத மாதிரி தெரியுதா? ஆமாம் சார். அவங்க சைடில் பேசின எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சந்தோஷத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன், நான் என்னை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறேன், நான் இது பண்ண மாட்டேன், நான் சாப்பாடு வீட்டில் சமைச்சு தான் வெளில கொண்டு போய் சாப்பிடுவேன்னு சொல்லி அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் லெவரேஜ் எடுத்துக்கோங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, யூ கேன் ஈட் அவுட் சைட். ஓகே, வர இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து லிஸ்ட் ஆகும் போலையே. நான் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ சந்தோஷமாக இருக்கேன், அது போதுமானது. மாறா நீங்கள் சேமிக்கணும்னு நினச்சி இந்த ப்ரெஷர்லாம் வச்சு நீங்கள் வாழ்க்கையை வாழவில்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. உங்களோட கருத்து என்ன? இங்கே யாருமே ப்ரெஷரில் இல்லை சார். இவங்க சொன்ன அத்தனையும் நானும் பண்ணுறேன். நானும் படத்துக்கு போவேன், நானும் ட்ரிப்புக்கு போவேன். ஆனால் இது எல்லாத்துலேயும் நான் வீட்லேயே சேமிப்பேன். அந்த சேமிப்புலேயே தான் போவேன். எனக்கு எந்த ஒரு இந்த பட்ஜெட்டில் துண்டு விழுறது எதுவுமே நடக்காது. நான் மளிகை சாமானில் சேவ் பண்ணுவேன். அவங்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவாங்க, நான் ஹோல்சேலில் வாங்குவேன். சூப்பர் மார்க்கெட் போனால் 10,000 ரூபாய் ஆகும், ஹோல்சேலில் எனக்கு 4,000 ரூபாய் தான் ஆகும். ஹோல்சேல் மார்க்கெட் போய் அப்படி வாங்குவேன். அதே மாதிரி மளிகை சாமான் போடுறதுக்கு முன்னாடி வீட்டில் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணுவேன். இருந்தால் எக்ஸ்ட்ரா எல்லார் வீட்லையும் லெஃப்ட் ஒரு பக்கெட் ஒன்று வச்சிருப்பாங்க. போன மாதம் வாங்கினதுலேயே மீதி இருக்கிற அதில் என்ன இருக்குன்னு செக் பண்ணுவேன். செக் பண்ணிட்டு தான் லிஸ்ட்டே போடுவேன். போனோமா 3,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவேன். அவங்க போவாங்க சாலிடா 6,000 எல்லாமே. சூப்பர் மார்க்கெட்ல நீங்க வெளியில வரவே முடியாது. அதுவும் குழந்தைங்களை கூட்டு போனா எல்லா கீழே இருக்க ஐட்டம்ஸும் உங்களுக்கு வந்துடும். சாக்லேட்லேருந்து பிஸ்கெட்ஸ்லேருந்து எல்லாம் வந்துடும். அதாச்சுங்களா. ட்ரிப்புக்கு நாங்கள் எல்லாம் சீட்டு போடுவோம். கண்டிப்பாக இங்கே எல்லாரும் சீட்டு போடுவாங்க. அந்த சீட்டு போடுறதுல 2 lakhs சீட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணும்போது இயர்லி அது நீங்கள் ஃபீஸாகவும் கட்டலாம், ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடி சேவ் பண்ணிடுவேன், அதை எடுத்து நான் செலவு பண்ணுவேன். ஓகேங்களா. இந்த மாதிரி நான் செலவு பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டுக்கு அடுத்த மாதம்லாம் கட்ட மாட்டேன். கிரெடிட் கார்டுக்கும் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். எப்படி வாங்குவேன்னா, ஸ்டேட்மெண்ட் டேட்னு நம்மளோட சைக்கிளிங் டேட் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் டேட்டுக்கு மறுநாள் நீங்கள் ஸ்வைப் பண்ணுங்க, யூ ஹேவ் 55 days to pay. அவங்க இந்த சைடு உட்காரணும் சார், அங்கே உட்காந்துருக்காங்க, அவங்கள இங்கே மாற்றி உட்கார வைங்க. நான் சேவ் பண்ணுவேன்னு சொல்கிறேன், உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். அவங்க சொல்ல வர்றதுன்னா, நீங்க வந்து சேவ் பண்ணவே வேண்டாம், சேமிக்கவே வேண்டாம் மனப்பான்மையில பேசுறீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சம்பாதிப்பேன், சேமிப்பேன், செலவும் பண்ணுவேன், வாழ்க்கை வாழவும் செய்வேங்கிறாங்க. கிட்ட பிரேக்கப் கேளுங்க சார். சார் சின்ன சின்ன விஷயம் இருக்கு சார். இபி பில்ல சேவ் பண்ணலாம். எல்லார் வீட்லயும் கண்டிப்பா ஏசி இருக்கும். இங்க எல்லார் வீட்லயும் ஏசி இருக்கும். ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், வேலையை முடிச்சுட்டு அந்த 10:30க்கு உள்ள பெட்ரூம்ல நுழையும் போதே உடனே ஐயோ ஏசி வரல 16ல வைப்போம். நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, 8:30 மணிக்கு உள்ள போவேன், 24ல ஏசியை வைப்பேன். ஓகேங்களா. 1 hour அந்த டோர் க்ளோஸ்ல இருக்கும். சரிங்களா. நான் 10:30 மணிக்கு போகும்போது உள்ள கூலிங் இருக்கும். நீங்க ஏசியை 24ல வச்சு பாருங்க, கம்ப்ரஸர் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும், ஆன் ஆகும். 2,000 ரூபாய்க்கு மேலே பில் வந்தது இல்லை. இங்க யார் வீட்டாவது வந்திருக்குமா? ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சேவ் பண்ணலாம். இந்த சேவிங்ல வச்சு நான் ஹோட்டல் போவேன், நான் படத்துக்கு போவேன், இவங்க சொன்ன அத்தனை என்டர்டைன்மெண்ட்டும் நான் பண்ணுவேன். 38 years we are traveling in the electronics industry. ஸோ எங்கள் இண்டஸ்ட்ரி வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய பேர் ஏசியில் எப்படி பவர் சேவ் பண்ணலான்னு கூட பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ அதில் வந்து ஏசியை பொறுத்த மட்டும் ஒரு சின்ன உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏசி வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த ஏசி இன்னைக்கு யூஸ் பண்ணிங்கன்னா 2,600 2,700 உங்களுக்கு பவர் பில் வரும் பெர் மந்த். அதே இன்றைக்கி இருக்கிற 2025 பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு கோயிங் ஃபார்வர்ட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ஒரு அப்ளையன்சஸ்லையும் வந்து தே ஆர் இன்சிஸ்டிங் ஆன் BEE ஸ்டார் ரேட்டிங். அந்த ஸ்டார் ரேட்டிங் இல்லாமல் சாதாரணமாக இன்றைக்கி ஒரு ஃப்ரிட்ஜையோ வாஷிங் மிஷினையோ
இல்லை ஏர் கண்டிஷனையோ இன்றைக்கி எந்த நிறுவனமும் மார்க்கெட்டுக்கு அறிமுகப்படுத்தவே முடியாது. ஓகே சார், நான் புரிஞ்சுக்கிறதா கேட்குறேன். பழைய மாடல் ஏசிஸ் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணுனா அதிகமாக கரண்ட் கன்சியூம் பண்ணும். அதாவது நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1.5 டன் ஏசி வாங்கினீங்கன்னா அது வந்து நான் ஸ்டார் ரேட்டட் இருக்கும், ஃபிக்ஸ் ஸ்பீட் ஏசின்னு சொல்லுவோம். அதுக்கு 1400 வாட்ஸ் பவர். இன்றைக்கி இருக்கிற ஏசி எடுத்துக்கிறது வந்து ஒரு 825 வாட்ஸ் பவர்லேருந்து 1200 வாட்ஸ், மேக்ஸிமே 1200, ரஃப்லி ஒரு 1000 அதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் 40% 50% டவுன். அதுலேயும் வந்து இன்றைக்கி நிறைய நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ பழைய அப்ளையன்சஸை காட்டிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய புது அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கணிசமாக கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து நம்ம அந்த அவேர்னஸோட நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்துக்கிறீங்க, ப்ராக்டிக்கலாக எனர்ஜி கன்சம்ஷன் வரீங்க. ஓகேயா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பில் வந்து பை மந்த்லி பில்னு சொல்லுவோம். 2 மாதத்துக்கு ஒரு தடவை 4000 ரூபாய்க்கு மேலே எனக்கு இபி பில் வருது அப்படின்றவங்க எல்லாருமே கை தூக்கும் பார்ப்போம். ஓகே, ஆல்மோஸ்ட் இதில் ஒரு 1/3 இருக்கிறீங்க. ஓகேயா? இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா 2000க்கு மேலே நான் வந்து பில் கட்டுறேன் அப்படின்ட்டு. ஒரு 1500லேருந்து 2000க்கு மேலே யார் யாரெல்லாம் இபி பில் கட்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாளைக்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். நீங்கள் ஒரு 6-7 மாதத்துக்கு உண்டான இபி பில்லை வந்து மொத்தமாக, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 3000 ரூபா மாதம் இபி பில் கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோம். அந்த 3000 ரூபா இபி பில் கட்டுறவங்களுக்குலாம் மந்த்லி 3000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 7 மாதம் இபி பில் உதாரணத்துக்கு ஒரு 20-21 வந்து பக்கத்தில் இருக்கிற இபி ஆஃபீஸில் போய் கட்டிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்கம்மா. 48 மணி நேரத்துக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 25-30 வருஷத்துக்கு உங்களுக்கு இபி பில்லே கிடையாதுன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் ஹவு டு யூ ஃபீல்? Very happy. We will accept it. நீங்கள் அனௌன்ஸ் பண்ண போறீங்கன்னு நினச்ச போகிறீங்க. PM சூரியகர் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் மூலமாக அது நடந்துட்டு இருக்குது. ஒன்று சொல்லிடுறேன், இது வந்து ரெண்டல் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு பொருந்தாது. ஒரு சின்ன அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தீங்கன்னா சோலார் போடலாம், இண்டிவிஜுவல் வீட்டில் இருந்தீங்கன்னா சோலார் போடலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 6000 பில்லு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் 2 மாதத்துக்கு ஒரு நீங்கள் 6000, தட் மீன்ஸ் மாதம் 3000 பில்லு கட்டுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு 3.3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் தேவை. அதாவது இந்த 3.3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் எப்படி இயங்குன்னு சொல்கிறேன். ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 445 யூனிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 445 இன்ட்டு நீங்கள் எந்த டேரிஃபில் இருப்பீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ரூபா 50 பைசா டேரிஃபில் இருப்பீங்க. தமிழ்நாடு ஆஸ் பர் கவர்மெண்ட் 6.50 இல்லை 8 ரூபா அந்த இருப்பீங்க. 6.50 இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3000 பில்லு வரும். ஓகேயா? இப்போ அந்த 3000 வர பில்லை வந்து நான் அப்படி கம்ப்ளீட்லி ஜீரோ பண்ண முடியாது. 3000 வர இடத்துல உங்களுக்கு ஒரு 300 வரும், அந்த மாதிரி பண்ண முடியும். ஆனால் அதை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 3.3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போடணும். அந்த 3.3 கிலோவாட் சோலார் சிஸ்டத்துக்கு நம்ம கவர்மெண்ட் இன்றைக்கி என்ன ஸ்கீம் வச்சுக்கிறாங்கன்னா 78,000 சப்சிடி, அரசு மானியம். இந்த 78,000 சப்சிடிக்கு வந்து நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே வந்து சிஸ்டம் கண்ட்ரோல்டு, ஆட்டோமேட்டட் ட்ரான்ஸ்ஃபர். உங்கள் வீட்டில் சோலார் சிஸ்டம் போட்டிங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் சோலார் சிஸ்டம் ஆன் ஆகினா 10 நாளைக்குள்ள உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்த 78,000 உட்காரும். ஸோ ப்ராக்டிக்கலி இந்த சிஸ்டத்தோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,10,000 ரூபா. ஓகே, 2×10 78 கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்க? 1,32,000 ரூபா. ஸோ 1,32,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாதம் 2,700 2,800 ரூபா சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், டோன்ட் யூ திங்க் இட்ஸ் அ வெரி பிக் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்?